கரு வேர் பிழை, கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழைய வேரோட சரி பண்ற சக்தி வந்து கருவேப்பிலைக்கு இருக்கு. அதாவது ஜெனடிக் டிசீஸ். இப்ப எங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருந்துச்சு, பிரஷர் இருந்துச்சு, என் தாத்தாக்கு இப்போ ஒரு கேன்சர் இருந்துச்சு, ஒரு கிட்னி ப்ராப்ளம் இருந்தா என் பிள்ளைக்கு அடுத்தடுத்து ஜெனட்டிக்கா வரும் அப்படின்னு சொன்னா இந்த ஜெனட்டிக்கை பிரேக் பண்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு இவங்க வீட்டுல இருந்தா ஒரு ஃபேமிலியில பெரியவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பரம்பரை நோய்கள் வராம தடுக்கும், நம்மளுக்கு புது ஜீன் வேணும். எனக்கு அப்புறம் 100 தலைமுறைக்கு அப்புறம் வரப்போற குழந்தைகளோட ஒரு இமேஜ் தான் இன்னைக்கு வரப்போற என் குழந்தை. சின்ன வியாதில இருந்து பெரிய வியாதி இருக்கு, ஜெனட்டிக்கா நான் டிரான்ஸ்மிட் பண்ண நினைச்சேன்னா நீ கரு வேர் பிழை, அதுக்காக அந்த பேரே வச்சிருக்கோம். கருவில் இருக்கும் பிள்ளையோட பிழைய வேரோட சரி பண்ற சக்தி இருக்கு. எவ்வளவு பேர் சாப்பாட்டுல எல்லாம் எடுத்து ஊற வச்சிருவோம் கருவேப்பிலை. அதான் அண்ணிலாம் கருவேப்பிலை சட்னியா செஞ்சு கொடுத்துருவாங்க, கிரீன் சட்னி. நீங்க அப்ப ஒதுக்கி வைக்க முடியாதுல. நீங்க ஃபாலோ பண்றதுக்கு தினசரி வீட்டுல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் இட்லி பொடியில இருந்து எல்லாத்துலயுமே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கும். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், இந்த கண்ணுக்கு நல்லது முடிக்கு நல்லது அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியும். அதை தாண்டி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நம்ம வீட்டை சுத்தி எதெல்லாம் நிறைய நம்ம பெரியவங்க வச்சிருக்காங்களோ, எதெல்லாம் ஈஸியா நம்ம கை கெட்டுற மாதிரி இருக்கோ அதெல்லாம் மிகப்பெரிய மருத்துவ ரீதியான விஷயம். நம்ம மறந்துடக்கூடாது அண்ட் ரெகுலரா யூஸ் பண்ணி வச்சது. சுண்டக்காலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15-20 வியாதியே வராது. சுண்டக்காய் வந்து நான் சொல்வேன், ஒரு டைம்ல மோர்ல 8 சுண்டக்காய் ஊற வச்சுட்டு பச்சை சுண்டக்காய் 2 மணி நேரம் கழிச்சு அரைச்சு குடிங்க. கிட்னி கல், பித்தப்பை கல், கிட்னி ஃபில்டர்ஸ் கழுவ, சுகர் வராது, பிரஷர், கொலஸ்ட்ரால், கேன்சர், நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர் அதுல வர. சுண்டக்காய் இருக்கிறதே அவ்வளோ பெஸ்ட் ஹெல்த் பெனிஃபிட். ஆனா எவ்வளவு பேர் சுண்டக்காய் சாப்பிடுறாங்க? அதெல்லாம் வந்து ரொம்ப மருத்துவ பயன் சொல்லி நம்ம முன்னோர்கள் நம்ம வந்து இப்ப மாதிரி தேடி பிடிச்சி வாங்கி சாப்பிடாம ஈஸியா கிடைக்கிறவா நம்ம வீட்டுல நட்டு விட்டு போனாங்க. நம்ம கண்ணு முன்னாடி டெய்லி அதை பார்க்கறதுனால நம்ம அதை மதிக்கிறது இல்லை. மேபி கரெக்ட். தேடி தேடி எதை விலை அதிகமாக கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம். பட் சிம்பிளா நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல சில விஷயங்கள் இருக்கு, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம். அண்ட் இன்னைக்கு அந்த கருவேப்பிலையை வச்சு நம்ம சட்னி செய்ய போறோம். நிச்சயமா அண்ணி செய்ய போறாங்க. நீங்க எல்லாம் ரெகுலரா வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை ஹெல்த்தியா வளர்க்கணும். எல்லா பிள்ளைகளுக்கும் இந்த முடி கொட்டுதுன்ற பிரச்சனைக்கு கிளினிக் வராம வீட்லயே செஞ்சு கொடுத்து சரி பண்ணிக்கணும். நம்ம கருவேப்பிலை சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாமாக்கா? சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம வதக்கிட்டு கொதிக்க விட போகிறோம். வறுத்து அரைக்கிறதுக்கு மிளகா, புளி, மிளகு, சீரகம், கருவேப்பிலை இதை நம்ம வறுத்துட்டு அரைச்சிட்டு இது எல்லாம் தாளித்து இதில் கொதிக்க விட போகிறோம். ஒரு ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 3 மிளகா, வரமிளகா இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கணும். இது ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு பொடி. இது அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையும் போட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தோம். ஓகே, கருவேப்பிலை அந்த பேஸ்ட் அரைச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணணும்? இதெல்லாம் தாளிச்சு விட்டுணும் முதல்ல. சும்மா நம்ம எப்பவும் சட்னி தாளிப்போம்ல அந்த அளவுக்கு உள்ள கடுகு, உளுந்து. இப்போ வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கணும். நல்லா அந்த தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு வதக்கிடணும். வதக்கிட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு அது நல்ல ஒரு ஸ்டேஜில் கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். நம்ம புளிக்குழம்பு, வத்த குழம்பெல்லாம் எப்படி வரும் அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம், இதோட நம்ம இந்த பூண்டும் போட்டுடலாம். எத்தனை பல் பூண்டு போடணுமாக்கா? சின்ன வெங்காயம் வந்து இதுக்கு வந்து ஒரு 15 வெங்காயம் இப்போ கட் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ 15-20 வெங்காயம் இருக்கும் நைஸாக கட் பண்ணது. பூண்டு வந்து இந்த ஒரு பஞ்சு, அதில் ஒரு 10 பல்லு வச்சுக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொஞ்சம் மேஷ் ஆகுற அளவுக்கு, தக்காளி மேஷ் ஆகுற அளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்ற வேண்டியது. ஸோ இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ நம்ம வந்து சேர்க்க போகிறோம். வாசம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு, உரப்பு எல்லாம் போதுமா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கணும். இது நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டிக்க போகிறோன்னா இப்படியே எடுத்துடலாம். இல்லை கொஞ்சம் இட்லி தோசைக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியானா பரவாயில்ல, இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வத்த விடலாம். தொக்கு ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இதுவே கரெக்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இதுவே கரெக்டாக இருக்கும்.